அன்பிற்கினியவர்கள், இனிய வணக்கம். இது ஒரு முகநூலில் நான் படித்த ஒரு விஷயந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கான்செப்டும் அந்த கருத்தும். அதுதான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். ஒரு நபர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு. உதாரணத்துக்கு ஈரோட்டிலேருந்து கரூருக்கு பஸ் ஏறுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பஸ் ஏறினோடனே அவருக்கு பக்கத்தில் இருக்கிற சீட் காலியாக இருக்குது. ஒரு பெரியவர் பக்கத்தில் வந்து உட்காரதுக்கு வர்றாரு. எப்பா நான் உட்காரட்டுமா? இல்லை வருவாங்க அப்படின்றார். ரெண்டாவது ஒரு இளைஞன் டிப்டாப்பாக வந்து ஏறுறாரு. அவர் கேட்குறாரு உட்காரட்டுமான்னு. அப்படி திரும்பியே தான் பஸ்ஸில் இவ்வளோ சீட் இருக்குல்ல, போய் உட்காருங்க அப்படின்றார். மறுபடியும் கொஞ்ச நேரத்தில் பஸ் எல்லாமே சீட் ஃபில் ஆகிடுச்சு. ஒரு அழுக்கு துணி போட்ட ஒரு அழுக்கு கூடையோட ஒரு பையன் ஏறுறான். அவன் வந்து சார் உட்காந்துக்கிட்டோமான்னு கேட்குறான். அப்போ அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, ஏன்னா வேறு சீட் இல்லை. தலையாட்டுறார். அப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, பேசாமல் அந்த பெரியவருக்கோ இல்லைன்னா அந்த டிப்டாப்பான இளைஞனுக்கோ இந்த இடத்த கொடுத்துருக்கலாம் அப்படின்னு. அந்த பையன் அந்த கூடையை வச்சுட்டு எங்கேயோ இறங்கி போயிடுறான். இவருக்கு ஒரு பயம் வேறு, உள்ளுக்குள்ள ஏதாச்சும் வெடிகுண்டு இருக்குமோ, தீவிரவாதியாக இருப்பானோ அப்படின்ட்டு லேசாக கிளறி பார்க்குறாரு. அந்த கூடையை ஒரே அழுக்கு துணி, ஒரே துர்நாற்றம் அந்த துணியிலேருந்து. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் திடீர்னு பஸ்ஸுக்குள்ளே ஒரே சத்தம், எல்லாரும் இறங்கி ஓடுறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியலை, என்னன்னு கேட்குறாரு. அப்போ சொல்லிட்டு ஓடுறாங்க, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இன்னொரு ப்ரைவேட் பஸ் எடுக்கிறாங்களாமா, அதனால் எல்லோரும் இறங்கி ஓடுறாங்கன்னு. இப்போது இவர் இறங்கி ஓடுறதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் இடம் இருக்காது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லோரும் இறங்கி ஓடிட்டாங்க அந்த பஸ்ஸுக்கு. இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது அந்த ஜன்னல் வழியாக அந்த அழுக்கு துணியோடு வந்தான் இல்லைங்களா, ஒரு இளைஞன் அவன் அந்த பக்கம் இருந்து கூப்பிட்றான். சார் எனக்கு அந்த கூடையை தூக்கி வெளியில் கொடுங்களேன் அப்படின்னு. ஏன்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி நான் அந்த பஸ்ஸுக்கு போகிறேன் அதுதான். வேண்டாம் விருப்பா அப்படி 2 விரலில் அந்த கூடையை பிடிச்சு எடுத்து ஜன்னல் வழியாக அந்த இளைஞன் கையில் இவர் கொடுக்குறப்போ அந்த இளைஞன் சொல்லியிருக்கிறான், சார் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக நிதானமாக இறங்கி வாங்க, நான் உங்களுக்கு சீட் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறான். இவருக்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களும் கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுத்துட்டு தாங்க போகிறாங்க. கண்டிப்பாக இந்த நபருக்கு அந்த அழுக்கு இளைஞனுடான அந்த பேருந்து பயணம் கண்டிப்பாக நல்ல விதமாக தாங்க அமைஞ்சிருக்கும், இல்லைங்களா? வாழ்க்கையில் யாரை சந்திக்கும் போதும் அவங்ககிட்டேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்குவோங்க. யாரையும் பார்த்த உடனே தப்பாகவும் எடை போட வேண்டாங்க, சரிங்களா? நாளை சந்திப்போம் தோழமைகளே. மகிழ்வுடன் விஸ்டம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்.